அவங்க மேல நம்ம குறை சொல்லணும், டிஎம்கே ஆட்சி மேல குறை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி சொன்னேன். அந்த அங்கங்க நடக்கிற ரேப்ஸ், அங்கங்க நடக்கிற பிரச்சனை, அங்கங்க இந்த கஞ்சா மயம் நடக்குது. ஆமா, இது எல்லாத்தையும் ஒழிக்கணுமான்னு கேட்டா, ஆமா ஒழிக்கணும். அது இவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இவங்க வந்தாலும் அது உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இவங்க வந்தாலும் அது உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகும், இவங்க வந்தாலும் அது உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஏன்னா இவங்க 3 பேர் மேலேயுமே வழக்குகள் இருக்கு. அதாவது சிபிஐ விசாரணை இருக்கு. இவர் மேலேயும் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு இருக்கு, இவர் மேலேயும் வழக்கு இருக்கு, நம்ம எடப்பாடி பழனிசாமி மேலேயும் வழக்கு இருக்கு. ஸோ இந்த வழக்குகள்லாம் வச்சுதான் பிஜேபி இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பிஜேபி எதிர்த்து இவங்களால எதுவுமே பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா 100% இவங்க 3 பேராலையும் எதுவுமே பண்ண முடியாது, வழக்கு பண்ண முடியாது. இன்னொரு மெயினான விஷயம், இப்போ இவரு ஜாதி பார்க்க மாட்டாரா அப்படின்னா இவரு ஜாதி பார்ப்பாரு. இதோ பாமக இவரு ஜாதி பார்ப்பாரு, இவரும் ஜாதி பார்ப்பாரு. இவங்க எல்லாரும் வந்து ஆட்சிக்கு என்ன நடக்கும், இதுதான் நடக்கும். இவங்க 2 பேருமே மது ஒழிக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, இவரு போன வருஷம் ஃபுல்லா குடிச்சிட்டு இவரு பேசின ஆடியோக்கள் லீக் ஆகி, இவர் கட்சியில இருந்த ஒரு பெண்ணே ஒரு அவதூறா பேசி, அந்த பெண்ணு இப்ப இந்த கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இவரு வந்து மது ஒழிப்பாரா? என்ன புரியல. பெண் விடுதலைன்றாரு. இவர் ஒரு பொண்ண, ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி இவர் மேல வழக்கு இருக்கு. இவரு வந்து சரக்கு ஒழிப்பாரா? அன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு, கரூர் விஷயத்துல சிபிஐ விசாரணைக்கு போகும்போது இவர் என்ன பண்ணாரு, இவரோட பேக்ல இருந்து ஃபுல் பாட்டில் சரக்கு எடுத்து செக் பண்ணாங்க ஃப்ளைட்ல போகும்போது, தனி விமானத்துல போகும்போது. அப்போ இவரு என்ன பண்ணாரு, இவர் எப்படி இது ஒழிக்க முடியும்? ஸோ இவங்க 2 பேருக்கு ஓட்டு போட்டா என்ன நடக்கும், இவங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன நடக்கும், இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடுன்ற காரணமே நான் சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தோ, இல்லை உங்களுக்கு இதுல எதுவுமே உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகளோ இருந்தா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு இது பண்ண வரைக்கும் இந்த இந்த டிஎம்கே கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போட்டா மட்டும்தான் இந்த இந்த பிஜேபி பிடியில இருந்து நம்ம தப்பிக்க முடியும்.